டிரான்சிஸ்டர் வச்சு எப்படி ஒரு சுவிட்ச் ரெடி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் என்பிஎன் பிஎன்பின்னு 2 டைப் இருக்குது. அந்த 2 டைப்லேயும் நம்ம எப்படி ஒரு டிரான்சிஸ்டர் ரெடி பண்ணுறது, டிரான்சிஸ்டர் சுவிட்ச் ரெடி பண்ணுறது அப்படிங்கிறது பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி அப்ளிகேஷன்ஸ் பார்த்துடலாம். அந்த அப்ளிகேஷன் தெரிஞ்சிச்சுன்னா நம்ம கனெக்ஷன் கொடுக்க கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட்டு ஒரு டிரான்சிஸ்டர் வந்து எதுக்கு யூஸ் பண்ணலாம், சுவிட்சாக எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு சின்ன வோல்டேஜ் தான் நமக்கு சிக்னலாக கிடைக்கும். ஒரு சென்சாரு அந்த மாதிரி ஏதோ ஒரு எடுத்துக்கிட்டோம்னா, எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஸ்மோக் சென்சார் எடுத்துக்கிட்டோம்னா அதில் வந்து ஒரு சின்ன வோல்டேஜ் அவுட்புட் தான் கிடைக்கும். இப்போ ஸ்மோக் டிடெக்ட் ஆகிடுச்சுன்னா ஒரு மினிமம் 2 வோல்ட்லேருந்து ஒரு 5 வோல்ட் வரைக்கும் ஒரு சிக்னல் கிடைக்கும். அந்த சிக்னலை வச்சு நம்ம வந்து ஒரு பல்பு ஆஃப் பண்ணோம் ஆன் பண்ணோம் அப்படிங்கிறத வந்து நம்ம எப்படி பண்ண முடியும்னா, அது சென்சார்லேருந்து டைரெக்டாக நம்மளால் பண்ண முடியும். அதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா ரிலே யூஸ் பண்ணுவோம். அந்த ரிலேக்கே வந்து பார்த்திங்கன்னா 5 வோல்ட்லேருந்து 24 வோல்ட் வரைக்கும் நமக்கு மினிமம் வோல்டேஜ் லெவல்ஸ் தேவைப்படும். அதுக்கு வந்து நம்ம 5 வோல்ட் நம்ம ஓகே சென்சார்லேருந்து 5 வோல்ட் வருதுனால அதை நம்ம டைரெக்டாக கொடுக்க முடியாது. ஏன்னா பார்த்திங்கன்னா ரிலே வந்து அதிக கரண்ட் கன்சியூம் பண்ணும். அது வந்து சென்சார்னால் ப்ரொவைட் பண்ண முடியாது. அதுக்காக நம்ம வந்து இந்த டிரான்சிஸ்டர் சுவிட்ச் யூஸ் பண்ணலாம். இந்த டிரான்சிஸ்டரில் சரி ஓகே எவ்வளோ வோல்ட் வரைக்கும் நம்ம ட்ரை பண்ணலாம் அப்படின்னு வந்து பார்த்தோம்னா 0லேருந்து 45 வோல்ட் வரைக்கும் நம்மளால் ட்ரைவ் பண்ண முடியும். இந்த BC547ங்கிற நம்ம பண்ண போகிற டிரான்சிஸ்டரில் BC547 அந்த டிரான்சிஸ்டரில் தான் நம்ம பண்ண போகிறோம். அதில் வந்து பார்த்திங்கன்னா 0 to 45 வோல்ட் வரைக்கும் நம்மளால் ட்ரைவ் பண்ண முடியும் டிசியில். இதை வந்து எப்படி ட்ரைவ் பண்ணுறது அப்படின்னா, நம்ம வந்து ஒரு சிம்பிளாக ஒரு டிரான்சிஸ்டர் சுவிட்ச்னால் எப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுவோம்னா, கலெக்டர்லேருந்து எமிட்டருக்கு வந்து நம்ம சுவிட்சை ஆட் பண்ணுவோம். எப்படின்னா நம்ம பேஸில் வந்து சின்ன வோல்டேஜ் சிக்னல், அதாவது சென்சார்லேருந்து வர சிக்னலை பேஸில் நம்ம கொடுத்துட்டு கலெக்டர்லேருந்து எமிட்டர் வழியாக நம்ம வந்து 45 வோல்ட் வரைக்கான வோல்டேஜை வந்து நம்மளால் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். அதாவது சுவிட்ச் மாதிரி ஆக்ட் பண்ண முடியும். எப்படின்னா ஒரு சுவிட்ச் இருக்க இடத்துல நம்ம ஒரு சர்க்யூட்டில் சுவிட்ச் கனெக்ட் பண்ணிருக்கோம்ல, அந்த சுவிட்ச் அப்படியே எடுத்துகிட்டு டிரான்சிஸ்டரோட கலெக்டரையும் எமிட்டரையும் நம்ம கனெக்ட் பண்ணிவிட்டு பேஸில் ஒரு சின்ன வோல்டேஜ் பேஸில் எவ்வளோ கொடுக்கலான்னு பார்த்தீங்கன்னா இந்த BC547ல் 0லேருந்து 0.7லேருந்து 6 வோல்ட் வரைக்கும் கொடுத்துக்கலாம். எவ்வளோ கரண்ட் நம்மளால் இதில் ட்ரைவ் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தோம்னா 500 மில்லியாம்ஸ் வரைக்கும் தான் நம்மளால் ட்ரைவ் பண்ண முடியும். ஏன்னா அது வந்து ஒவ்வொரு டிரான்சிஸ்டர் பொறுத்து மாறும். இப்போ நம்ம வந்து நான் வந்து 45 வோல்ட்டுக்கு மேலே நான் ட்ரைவ் பண்ணோன்னா அதுக்கு நீங்கள் வேறு டைப் டிரான்சிஸ்டர் நீங்கள் பார்த்துக்கலாம். அதுக்கு நிறைய டைப் இருக்குது. ஓகே, இப்போ நம்ம வந்து எப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறது அப்படின்னு பார்த்துடலாம். ஓகே, இப்போ NPN டிரான்சிஸ்டர் பார்க்கலாம். NPN டிரான்சிஸ்டர் BC547 எடுத்திருக்கேன், அதெல்லாம் கிளிக் பண்ணியிருக்கேன். இப்போது இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளாட் சர்ஃபேஸ் நம்மளை பார்த்த மாதிரி வச்சுட்டோம்னா ஃபர்ஸ்ட் பின் கலெக்டர், செகண்ட் பேஸ், தேர்ட் எமிட்டர். இப்போ வந்து நம்ம அப்ளிகேஷன் படி பார்த்தோம்னா அந்த லோ வோல்டேஜ் இருக்கு இல்லையா சிக்னலு, அந்த சிக்னலை வந்து நம்ம பேஸில் கொடுக்கணும். இப்போ அதுக்கு வந்து ஒரு USB கேபிள் எடுத்துருக்கேன், 5 வோல்ட் சப்ளை நம்ம கொடுக்குறதுக்காக. அது ஒரு ரெசிஸ்டர் கனெக்ட் பண்ணியிருக்கோம். இப்போது இந்த ரெசிஸ்டரை வந்து இது வந்து NPN டிரான்சிஸ்டர் இல்லையா. இப்போ இது NPN டிரான்சிஸ்டர்னால் பேஸ்க்கு வந்து ஃபார்வர்ட் பயாஸ் கொடுக்கணும். ஃபார்வர்ட் பயாஸ்னால் பேஸ் NPN. P வந்து இப்போ பேஸில் வந்து P டைப் இருக்கும். இப்போ P டைப்னால் பாசிட்டிவ். இப்போ பாசிட்டிவ்க்கு நம்ம பாசிட்டிவே வந்து நம்ம கனெக்ட் பண்ணிக்கிறோம். பேஸ்க்கு பாசிட்டிவ். நெகட்டிவ் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா நெகட்டிவுமே வந்து எமிட்டரில் தான் ஜாயிண்ட் ஆகும். எமிட்டர் தான் கிரவுண்டு. எமிட்டரில் நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். பண்ணியாச்சு. இப்போ வந்து பாதி சர்க்யூட் வேலை முடிஞ்சிச்சு. மீதி வந்து என்ன பார்த்தோம்னா ஸ்விட்சிங்கான சப்ளை. அது வந்து எது கொடுப்போம்னா இப்போ கலெக்டர் வழியாக கொடுத்து எமிட்டர் வழியாக எடுப்போம். இப்போ கலெக்டர் வழியாக கொடுக்குறேன்னா இதுதான் வந்து பவர் சப்ளைக்கு யூஸ் பண்ணியிருக்கேன், 12 வோல்ட் பேட்ரி. இப்போ அதோட கனெக்டர் இங்கே இருக்குது, ஃபீமேல் இருக்குது, மேல் இருக்குது. இந்த கனெக்டரை நான் வந்து இதில் கொடுக்க போகிறேன். இப்போ வந்து NPN. இப்போது NPNனா இங்கே வந்து நெகட்டிவ் வரும், N டைப் வரும். N டைப்பில் வந்து நான் பேட்டரியோட நெகட்டிவ் கொடுத்துக்கிறேன். இது வந்து நெகட்டிவ் சுவிட்சிங் டிவைஸ்ன்னு சொல்லுவாங்க NPN டிரான்சிஸ்டரில் சுவிட்ச் ரெடி பண்ணோம்னா. ஏன்னா வந்து இது நெகட்டிவ் மட்டும்தான் கடத்தும். இப்போது மல்டிமீட்டர் இப்போ சர்க்யூட் முடிஞ்சு
இப்போ இதுலேயும் தான் வந்து நம்ம அவுட்புட் எடுப்போம். அது வந்து எவ்வளோ வோல்டேஜ் வருது அப்படிங்கிறத மல்டிமீட்டர் வச்சு செக் பண்ணிக்கலாம். வந்து பேஸ் சப்ளை டிஸ்கனெக்டடாக தான் இருக்குது. இதுலேயும் நான் பவர் சப்ளை தரல. எவ்வளோ வருதுன்னு பார்ப்போம். 0 தான் இருக்குது. இப்போ நான் பேஸ் சப்ளை அப்படியே தான் இருக்குது. இப்போது நான் பேட்ரி கனெக்ட் பண்ணுறேன். கனெக்ட் பண்ணிட்டேன்னா கொஞ்சம் வோல்டேஜ் வரும். இது வந்து பார்த்திங்கன்னா லீக்கேஜ் கரண்ட்டுன்னு சொல்லுவாங்க. நான் பேஸ் பவர் சப்ளை கொடுக்கலனாலும் கொஞ்சம் வோல்டேஜ் வரும். பட் இந்த வோல்டேஜ் வந்து எதுக்கும் நம்ம ட்ரைவ் பண்ண முடியாது. இப்போ வந்து நான் பேஸ் கனெக்ட் பண்ணுறேன். சுவிட்ச் ஆன் பண்ணிட்டேன். இங்கே யூஎஸ்பி போட்டு நான் இப்போ சப்போஸ் இதை கனெக்ட் பண்ணுறேன். பண்ணிட்டேன்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 11.3 வோல்ட் காட்டுது. டிஸ்கனெக்ட் பண்ணிட்டேன்னா நான் வந்து 0.35 கனெக்ட் பண்ணுறேன். 11.3 வோல்ட். இப்போ ஓகே. இப்போ நம்ம இது எல்இடி வச்சு டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். ஓகே, இதெல்லாம் டிஸ்கனெக்ட் பண்ணிடுறேன். ஒன்றும் இல்லை, இதில் ஒரு ரெசிஸ்டர் மட்டும் ஆட் பண்ணி அதில் எல்இடி கனெக்ட் பண்ணிக்கிறேன். ரெசிஸ்டர் சால்டர் பண்ணிக்கிறேன் அவுட்புட்டில். இந்த ரெசிஸ்டன்ஸ் வந்து உங்களோட லோடுக்கு ஏற்ற மாதிரி தான். நீங்கள் என்னென்ன லோடு யூஸ் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ரெசிஸ்டன்ஸ் ஆட் பண்ணிங்கன்னா போதும். ஓகே, இப்போ எல்இடி கனெக்ட் பண்ணியாச்சு. இப்போ எல்இடி எப்படி எரியுது அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கனெக்ட் பண்ணுறேன். எல்இடி எரியுது. நான் அதை ரிமூவ் பண்ணுறேன். பண்ணிட்டேன்னா நம்ம கொஞ்சம் அந்த லீக்கேஜில் எரியும். ஆக்சுவலாக அந்த ஜங்ஷன் வந்து ஒரு பிரேக் ஆயிரும் நம்ம பயாஸ் கொடுக்கும்போது, பேஸ்க்கு பவர் சப்ளை கொடுக்கும்போது. அந்த ஜங்ஷன் வந்து திருப்பி அது நம்ம ரிமூவ் பண்ணிட்டோம்னாலும் கொஞ்சம் லீக்கேஜ் கரண்ட் இருக்கும். அது எவ்வளோன்னு பார்த்தோம்னா ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். இப்போ நீங்கள் வந்து ஒரு 12 வோல்ட் டிவைஸ் யூஸ் பண்ணுறீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1.8 1.9 வோல்ட் கிட்ட வருது. 2 வோல்ட் வருதுனாலும் நமக்கு வந்து நம்ம ஒரு 12 வோல்ட் டிவைஸ் யூஸ் பண்ணும்போது கண்டிப்பாக அது ஒர்க் ஆகாது. இது வந்து எப்படி நம்ம பண்ணலான்னா, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 100 ohms ரெசிஸ்டர் போட்டிருக்கேன். சப்போஸ் நீங்கள் அந்த இடத்துல வந்து ஒரு 1K ரெசிஸ்டர் போட்டிங்கன்னா இது இன்னும் கொஞ்சம் ட்ராப் ஆகிடும். நமக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 1 வோல்ட்டுக்குள்ளேயே வந்து அது முடிஞ்சிடும். அதனால வந்து நமக்கு அந்த லீக்கேஜ் கரண்ட்டோட பாதிப்பு வந்து அவ்வளோவா அதிகமாக இருக்காது. ஓகே, இப்போ பிஎன்பி டிரான்சிஸ்டர் பார்க்கலாம். பிஎன்பி டிரான்சிஸ்டர் வந்து பார்த்தீங்கன்னா இதில் நான் BC557 எடுத்திருக்கேன். பார்த்தீங்கன்னா தெரியும். ஓகே, இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா BC547க்கு இந்த மாதிரி தான். இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பின் ஃப்ளாட் சர்ஃபேஸ் நம்மளை பார்த்து வச்சுட்டு ஃபர்ஸ்ட் பின் கலெக்டர், செகண்ட் பேஸ், தேர்ட் எமிட்டர். இப்போ வந்து ஃபர்ஸ்ட்டு நம்ம வந்து பேஸ்க்கான பவர் சப்ளை கொடுத்துடலாம். பேஸ்க்கான பவர் சப்ளைக்கு ஃபஸ்ட்டு வந்து ஒரு 100 ohm ரெசிஸ்டர் எடுத்துக்கிறேன். நீங்கள் 1K வரைக்கும் கூட போட்டுக்கலாம். ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போது இது வந்து பார்த்தீங்கன்னா பிஎன்பி டிரான்சிஸ்டர். அப்போ வந்து பேஸ்க்கு வந்து ஃபார்வர்ட் பயாஸ் கொடுக்கணும். அப்போ ஃபார்வர்ட் பயாஸ்னால் நம்ம வந்து நெகட்டிவ் கொடுக்கணும். PNP இல்லையா, அப்போ பேஸ்க்கு வந்து நெகட்டிவ் வரும். இப்போ நெகட்டிவ்னா N டைப் வச்சுருப்பாங்க. அப்போ N டைப்னா நெகட்டிவ் கொடுத்துடலாம். இப்போது இதில் வந்து பார்த்திங்கன்னா பாசிட்டிவ், எல்லாத்தோட பாசிட்டிவும் வந்து நம்ம எமிட்டரில் கொடுப்போம். இப்போ எமிட்டர்லேயே நம்ம பேஸோட பாசிட்டிவ் நம்ம சால்வ் பண்ணிடலாம். ஓகே, இப்போ வந்து பேஸ் கனெக்ஷன் முடிச்சிச்சு. அடுத்து நம்ம சுவிட்சுக்கான கனெக்ஷன் என்னன்னா பேட்ரி, அதே சேம் பேட்ரி வச்சுருக்கேன். பேட்டரியில் இப்போ வந்து நம்ம அதில் வந்து பார்த்தோம்னா நெகட்டிவ் நம்ம ட்ரை பண்ணோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா பாசிட்டிவ் தான் நம்ம வந்து ட்ரை பண்ண முடியும். அதனால் பாசிட்டிவ் சப்ளை நான் இங்கே வந்து சால்வ் பண்ணிக்கிறேன். அவுட்புட்டில் நம்ம ரெசிஸ்டர் ஒன்று ஆட் பண்ணிக்கலாம். சேம் அதே கனெக்ஷன் தான் வருதுக்கும். இன்னும் நெகட்டிவ் கொடுக்குற இடத்துல பாசிட்டிவ் கொடுப்பீங்க, பாசிட்டிவ் கொடுக்குற இடத்துல நெகட்டிவ் கொடுப்போம், அவ்வளோதான். இப்போது அதுக்கு முன்னாடி எவ்வளோ வோல்டேஜ் வருதுன்னு நம்ம செக் பண்ணிக்கலாம். அவுட்புட்டில் கனெக்ட் பண்ணுறேன். அவுட்புட்டில் வர்றது நம்ம பாசிட்டிவ் ப்ரோபோன் கனெக்ட் பண்ணிக்கிறேன். நெகட்டிவ்
பேட்டரியோட நெகட்டிவோட கனெக்ட் பண்ணுறேன். மல்டிமீட்டர் வந்து 0 காட்டுது, ஏன்னா நான் இந்த கனெக்ஷன் கொடுக்கல. நான் வந்து பேஸ் சப்ளை வந்து பேஸ் சப்ளை ஆஃபில் தான் இருக்குது. பேட்டரி கனெக்ஷன் மட்டும் நான் ஆன் பண்ணிக்கிறேன். பார்த்தீங்கன்னா எவ்வளோ காட்டுதுன்னா 0.8 சம்திங் காட்டுது, 0.9 காட்டுது. ஓகே, இப்போ இந்த 0.9 வோல்ட் வந்து நம்ம ட்ரைவ் பண்ண பத்தாது. அது வந்து ஃபுல்லாக கட் பண்ணாது. பார்ஷியல் ஒரு கொஞ்சம் வோல்டேஜ், கொஞ்சம் லீக்கேஜ் கரண்ட் இருக்கும். இப்போ வந்து நான் வந்து கனெக்ட் பண்ணுறேன். சைடில் ஜங்ஷன் பாக்ஸ் இருக்குது, இந்த சார்ஜ் வச்சுருக்கேன். இப்போ நான் அதில் கனெக்ட் பண்ண உடனே நம்ம வந்து அவுட்புட் வோல்டேஜ் வந்து 11 வோல்ட் காட்டும். அதை அப்படியே வச்சிடுறேன். நான் அதை டிஸ்கனெக்ட் பண்ணேன்னா அவுட்புட் வோல்டேஜ் வந்து 0.7 வந்துச்சு. திருப்பி கனெக்ட் பண்ணுறேன், 11 வோல்ட். ஓகே, இப்போ நம்ம வந்து அந்த இடத்துல நம்ம வந்து ஒரு எல்இடி கனெக்ட் பண்ணிக்கலாம். இங்கேருந்து வர நம்ம பாசிட்டிவ் நம்ம அப்படியே வச்சுக்கலாம். கனெக்ட் பண்ணிட்டு இந்த நெகட்டிவ் டெர்மினல் இருக்குது இல்லையா, அதில் நம்ம வந்து எல்இடியில் கனெக்ட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பேஸ் வந்து ஆஃபில் இருக்குது. நான் பேஸ் கனெக்ஷன் கொடுத்தேன்னா எல்இடி. இப்போ நான் பேஸ் டிஸ்கனெக்ட் பண்ணிட்டேன்னா எரியாது. இப்போது இதில் வந்து நம்ம இந்த ரெசிஸ்டர், இப்போ எல்இடிங்கிறதுனால இப்போ 100 ohms ரெசிஸ்டர் போட்டிருக்கோம். சப்போஸ் நீ வந்து ஒரு ரிலே ட்ரை பண்ணுறீங்க, ஒரு 12 volt ரிலே ட்ரை பண்ணுறோன்னா இந்த ரெசிஸ்டர் எடுத்துகிட்டு நம்ம ஸ்ட்ரைட்டாக கொடுத்துக்கலாம். அப்போது சப்போஸ் உங்களுக்கு வேறு ஏதாவது லோடு, அந்த லோடுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இந்த ரெசிஸ்டன்ஸ் வந்து வேரி பண்ணிக்கலாம். இதுதான் வந்து பிஎன்பியோட கனெக்ஷன்ஸு. ஓகே, இதுதான் வந்து ஒரு டிரான்சிஸ்டரை எப்படி நம்ம ஸ்விட்சை ஆக்ட் பண்ண வைக்கலாம் அப்படிங்கிறதுக்கான ஃபுல் வீடியோ. இந்த கான்செப்டை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கிட்டிங்கனாவே எப்படி வந்து ஒரு காம்ப்ளெக்ஸான விஷயத்தை கூட நம்மளால் ஈஸியாக பண்ண முடியும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு சென்சார் அவுட்புட், ஸ்மோக் சென்சார்னே வச்சுக்கோமே, அதில் வந்து டிஜிட்டல் அவுட்புட், அனலாக் அவுட்புட்னு 2 இருக்குது. இப்போ நம்ம டிஜிட்டல் அவுட்புட் தான் நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, ஒன்றா வந்து ஸ்மோக் டிடெக்ட் ஆச்சுன்னா அவுட்புட் வரும், இல்லைன்னா அவுட்புட் வராது. அந்த மாதிரி டைமில் நமக்கு வந்து ஸ்மோக் டிடெக்ட் ஆச்சுன்னா கட் ஆஃப் ஆகணும் சிஸ்டமு, ஸ்மோக் டிடெக்ட் ஆகலைன்னா நார்மலாக ஒர்க் ஆகணும். அந்த மாதிரி விஷயத்துக்கு நம்ம ஆர்டினோ போகிறதுக்கு பதிலாக நம்ம இந்த மாதிரி சாதாரணமான டிரான்சிஸ்டர் யூஸ் பண்ணிக்கலாம். அனலாக் அவுட்புட் அந்த மாதிரினா, இப்போ இந்த லெவலில் வந்து நமக்கு அவுட்புட் வரணும், அதாவது இந்த லெவல் ஸ்மோக்கில் வந்து இந்த பர்சன்டேஜ் வந்துச்சுன்னா நமக்கு வந்து அவுட்புட் ஸ்டாப் ஆகணும். அந்த மாதிரி விஷயத்துக்கு வந்து நீங்கள் ஆர்டினோ யூஸ் பண்ணலாம். பட் இந்த மாதிரி டிஜிட்டல் அவுட்புட் விஷயத்துக்கு இந்த டிரான்சிஸ்டர் ரிலேவே யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம யூஸ் பண்ணும்போது காஸ்ட் கம்மியாகவும், காம்ப்ளெக்ஸான விஷயம்லாம் எதுவுமே இருக்காது, சிம்பிளாக முடிச்சிடலாம். சின்ன காம்பேக்டான சர்க்யூட்லேயே முடிச்சிடலாம். இந்த வீடியோவில் சொல்லியிருக்க இன்ஃபர்மேஷன்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.